கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பதி தேவஸ்தானம் என்பது இந்தியா முழுவதும் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயிலாகும். திருப்பதி வெங்கடாஜலபதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெரிய அளவில் வணங்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது. அங்கே தயாரிக்கப்படுகின்ற லட்டுல மாட்டு கொழுப்பு இருப்பதாக ஒரு கருத்து வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? அதாவது இந்தியாவில் உலக பிரசித்தி பெற்ற கோயிலாக தான் அது பார்க்கப்படுது. அதாவது இப்போ சந்திரபாபு நாயுடு அரசியல் காரணங்களுக்காக ஜெகன்மோகன் ரெட்டி மீது ஒரு அவதூறு பரப்புறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறாரு. பொதுவாகவே லட்டில் மாட்டு கொழுப்பு இல்லாமல் லட்டு தயாரிக்க முடியாது. அது சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே முதல்வராக இருக்கும்போது அப்படி தயாரிக்கப்பட்டது தான். லட்டுனாலே ஒரு இனிப்பு பண்டம்னாலே சில இனிப்பு பண்டங்களில் மாட்டுடைய கொழுப்பு, மாட்டுடைய நெய், மாட்டுடைய அந்த உறுப்பு, அந்த கொழுப்பு இல்லாமல் தயாரிக்க மாட்டாங்க சுவைக்காக. இன்னொன்று நெய்ன்றது என்ன? நெய்ன்றது என்ன? மாட்டோடைய ரத்தத்தில் ஒரு பகுதி. கொழுப்புன்றது என்ன? மாட்டு ரத்தத்தினுடைய ஒரு பகுதி. இது மாட்டு ரத்தத்தினுடைய ஒரு பகுதி. இது அரசியல் காரணங்களுக்காக இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு மாக அடிக்கிற மாதிரி அவர் அடிக்கிறார். ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை இன்னைக்கு மோடி கிளப்பிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க இப்படி ஒரு செய்தியை பரப்புறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த அவர் ஒன்று இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பை மனுங்கடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி மீது ஒரு அவதூறை கிளப்பி அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆந்திர மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக, அரசியல் கட்சி தான் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக ரெண்டு விஷயத்தை அவர் பயன்படுத்துறாரு. இனிப்புகளில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதாவது நீரின்றி அமையாத உலகுன்னு திருக்குறள் சொன்னார். மாடின்றி அமையாத உலகு, மாட்டுக்கறி, மாட்டு கொழுப்பின்றி அமையாத உலகு. நம்ம போடுற சோப்புல மாட்டு கொழுப்பு பயன்படுத்தப்படுது. நாம் உண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகளில் மாட்டினுடைய எலும்பு, மாட்டினுடைய சில எஜென்ட்ஸ்களெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, கொழுப்பு பயன்படுத்தப்படுகிறது. அந்த எலும்பு ஜீனி பயன்படுத்துவதற்கே மாட்டுடைய எலும்புகள், தலை எலும்புலேருந்து கால எலும்புக்கூடிய பல எலும்புகள் பயன்படுத்தப்படுது. நான் மாட்டுக்கறியை சாப்பிட மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. பார்ப்பனர் முதல் பட்டியல் சாதி மக்கள் வரை அனைவருமே மாட்டுக்கறி ஏதோ ஒரு வகையில் மருந்தின் மூலமாகவோ அல்லது உணவின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டுடைய கொழுப்பை, மாட்டுடைய அந்த இதர பாகங்களை, அந்த ரத்தம், ஏன்னா பால் என்பது ரத்தத்திலிருந்து பிரிக்கிறது தான். பாலுமே கறிக்கு ஈக்குவலானது தான், தயிருமே கறிக்கு ஈக்குவலானது தான், நெய்யுமே கறிக்கு ஈக்குவலானது தான். அதனால் நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அது முழுக்க முட்டாள்தனமான ஒரு வாதமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா எல்லோருமே இதுக்கு ஏதோ இப்போ தான் நான் ஒரு பார்ப்பனர்கள்லாம் வாமிட் எடுக்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்கள். அப்படிலாம் கிடையாது. அவங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஜீனி உள்ளிட்ட பல பொருட்களில், ரசாயன பொருட்களில் மாட்டுடைய உறுப்புல பல வகைகள் பயன்படுத்தப்படுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இந்த சங்கிகள் பார்த்தீங்கன்னா ஏதோ மாட்டுக்கறி ஒரு கீழானது போல், அது ஒரு இழிவானது போல், அது சாப்பிட்றவங்க இழிவானவர்கள் போல் நீண்ட காலமாக இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க வைஷ்ணவ பார்ப்பனர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த லட்டையை ஊட்டணுன்ற மாதிரியான ஒரு வெளிப்படையான தீண்டாமையை இப்படி கடைபிடிக்கக்கூடிய, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையான தீண்டாமை இருக்குது. அதை விட ஒரு இழிவான செயல் வேறு கிடையாது. லட்டில் மாட்டு கொழுப்பு தயாரிப்பது இழிவா, இணைப்பது இழிவா அப்படின்னா இந்த பார்ப்பனர்கள் தான் லட்டை உருட்டணும், இவர்கள் மட்டும்தான் லட்டு உருட்டுவதற்கு சரியானவங்க, வேற யாருன்னா தீட்டுப்பட்டுருன்னு சொல்லி வெளிப்படையான ஒரு மோசடி இருக்கு பார்த்தீங்களா. இதை விட ஒரு இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு தலைகுனிவு, ஒரு மோசமான ஒரு போக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. முதல் சந்திரபாபு விட அதை திருத்தணும், அது குறித்து அவர் பேசணும். அது சரியா எதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மீது பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க? இது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஆதரிக்க போறாரு. அவர் கூட்டணி கட்சிகள்லாம் நிதிஷ்குமார் உள்ளிட்ட பல்வேறு ஆதரிக்க போறாங்க. அப்படி ஆதரிக்கிறதனுடைய வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்கணும், நீ என்னன்னு செஞ்சுக்கோ, ஆனால் எனக்கு ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்கணும், அவன் கட்சி தமிழ்நாடு அந்த ஆந்திராவில் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற தாட்டு சந்திரபாபு நாயுடு இருக்கலாம். ஆனால் மோடியோட தாட்டு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க அவருடைய சித்தாந்தம் என்பதே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் அழிப்பு தான்.
ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே இனம், ஒரே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்குறது தான். இது மிகப்பெரிய மோசடியான ஒரு செயல்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இது கோல்வால்கர் அவர்களுடைய எழுதின புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை பொத்து அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு. இந்த ஒரே இந்திய தேசியம், அதாவது இந்திய திருநாடு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தாய் திருநாட்டை ஒரே நாடு, ஒரே சட்டமன்றம், ஒரே நாடாளுமன்றம், ஒரே மாதிரியே ஆக்கணும். இதுக்கு வந்து பல்வேறு விளைவுகள் இருக்கக்கூடாது, மொழிகளே அழிக்கப்படணும். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியா. இதையெல்லாம் அழிக்கணும் என்பதுதான் RSS கோல்வால்கருடைய கொள்கை. அந்த கோல்வால்கருடைய கொள்கையை தான் அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க. இப்ப இவர்கள் வந்து ஆதரிப்பது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஒழிப்பதற்காக இருக்கலாம். ஆனா RSS உள்நோக்கம் சந்திரபாபு நாயுடுவை ஒழிப்பதற்கு தான். இன்னைக்கு இதை வந்து முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறார். காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா இந்த எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கணும். இவர்களெல்லாம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தனக்கு போட்டியா வந்து பாசிஸ்டுகளை போட்டியா நினைக்கிறது இல்லை. நம்முடைய தமிழ்நாடு வேறு. நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக வந்து பாசிச அரசு, ஒரே நாடு ஒரே தேர்தலில் தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக அறிக்கை விட்டார். ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்த பாசிச போக்கை, பாசிஸ்டுகளை எதிர்ப்பதை விட தனக்கு நிகராகக்கூடிய கட்சியை ஒழிப்பது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. சந்திரபாபு நாயுடுக்கு ஜெகன்மோகன் ஒழிப்பது, இப்படி அவங்களுக்குள்ள அப்படிதான் இருக்கு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு அங்கே உள்ள கம்யூனிஸ்டுகள் ஒழிப்பது, கம்யூனிஸ்ட் ஒழிப்பது அவருடைய முதல் நோக்கமாக இருக்க போய் தான் இன்னைக்கு பாஜக அங்கே வளர்ந்துட்டு இருக்கு. பாஜக எதிராக அவர் பேசுவதை விட கம்யூனிஸ்டுகள் எதிராக அவர் பேசுவது அதிகமாக இருந்துச்சு. அதனால இன்னைக்கு பாஜக இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சியை எதிர்ப்பதில் அவங்க நோக்கமாக வச்சிருக்காங்க. இந்த தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜக வந்து இப்போ நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை. அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடுடைய காய் நகரத்துகள் அப்படிதான் இருக்கு. எப்படியா ஜெகன்மோகனையே காலி பண்ணணும். ஆனால் பாசிச மோடி செய்யக்கூடிய தொலைநோக்கு பார்வையோட மோடியோட செயல்திட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை. அது தமிழ்நாடு தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன ஆண்டே வந்து போன நாடாளுமன்ற தேர்தலும் போதே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் மூலமாக ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் என்ன அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆதின் ரஞ்சன் சொல்லக்கூடிய அவரையும் இணைக்கிறாங்க. அவர் இணைத்து கூட அவர் வெளிப்படையாக சொன்னார், இது வந்து பெயரளவுக்கான குழு. இந்த குழுவில் வந்து இவங்க வந்து திட்டமிட்டுட்டாங்க, முன்னாடியே திட்டமிட்டுட்டாங்க. இவருடைய செயல் திட்டமே அதுதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சி. இது ஆபத்தானது, இதில் நம்ம இணைய முடியாது, இணைஞ்சுமே இது பிரோஜனம் இல்லை, அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை விட மோசம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி மட்டுமே இதை நடைமுறைப்படுத்த முன் வரல. தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா நினைக்கிறேன், அவர் பேர் சுஷில் சந்திரா. அவரே என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து ஆவலோட இருக்கோம், ஒரே தேர்தல் நடத்துவதற்கு ஆவலோட இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளோ ஒரு பாசிசரான போக்கு. அதை நம்ம ஏற்கனவே சொல்றது தான். ஒவ்வொரு துறையிலும், அது நீதித்துறையாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், பல்வேறு காவல்துறையாக இருக்கட்டும், பல்வேறு துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா RSS சித்தாந்தம் கொண்டவர்கள் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க இன்னைக்கு உள்ளே இருந்துட்டு RSSக்கு தேவையான வேலைகளை, அவங்களுடைய கொள்கைகளை, 100 ஆண்டு வரப்போகுது இல்லையா, அது அவங்க RSS அந்த கொள்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம பெருமைப்பட்டு இருக்கோம். கூட்டணி ஆட்சி தான், தொங்கு சபை தான், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்படியும் அவர்கள் செஞ்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வரை இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே அவங்க என்ன இப்படி பரப்புறாங்க, ஏற்றத்தாழ்வு, அதாவது இடஒதுக்கீடு இல்லாமல் செய்வோம், இது காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கைன்னு பொய்யா பரப்புறாங்க. யார் சாதிவாரி கணக்கு நடத்த சொல்றது? யாரு? காங்கிரஸ் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுது. காங்கிரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சாதி மக்களும் எல்லா துறைகளிலும் இல்லைன்ற விஷயத்த பகிரங்கமாக காங்கிரஸ் தான் இன்னைக்கு ராகுல் காந்தி தான் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க என்ன பேசுறாங்க, முழுக்க என்ன பேசுறாங்க, ஏதாவது ஒரு துண்டு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு வதந்திகளை பரப்புறாங்க, அவதூறுகளை பரப்புறாங்க, பொய்யை பரப்புறாங்க. இதுதான் பாசிஸ்டுகளுடைய எப்பயுமே. பாசிஸ்டுகள் வந்து எப்பயுமே பொய்யை தான் பரப்புவாங்க, உண்மையை பேசவே மாட்டாங்க. ஆக இந்த சந்திரபாபு நாயுடைய இந்த மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் உட்பட்டு பார்க்குறேன். முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் தான் எதிர்த்திருக்காரு. நம்முடைய முதல்வர் எதிர்த்தது வந்து அனைத்து பத்திரிகைகளையும் வந்திருக்கு. சமூக ஊடகங்களோட எது பேசும் பொருளாக இருக்குன்னா இந்த மாட்டு கொழுப்பு விஷயம் தான் நகைச்சுவை மாற்றப்பட்டிருக்கு. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எதிர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும்
அகில இந்திய லெவலில் வந்து யாரும் பேச முடியாத அளவுக்கான ஒரு ஒரு மடைமாற்றத்தை சந்திரபாபு நாயுடு மூலம், ஏன்னா பாய்ச கூட்டணியுடைய கூட்டாளி தான் சந்திரபாபு நாயுடு, இப்படி மடைமாற்றி இருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வலுவாகவே இருக்கு. ஏன்னா இந்த கூட்டுக்களவாணிகள் தான் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், மோடி, அமித்ஷா, இந்த கும்பலெல்லாம் ஒரு கூட்டுக்களவாணிகள் தான். இந்த கூட்டுக்களவாணிகள் RSS உடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் மூலமாக சில நாடகங்களை நடத்துவார்கள். இந்த நாடகங்கள் ஒன்று தான் இது. மாட்டு கொழுப்பு இயல்பாகவே கலக்கப்படும். திருப்பதியில் எப்போ லட்டு செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்து மாட்டு கொழுப்பு நெய் கொழுப்பு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லைங்க. நீங்கள் கொழுப்பு ஊக்குனீங்கன்னா நெய், சரிங்களா? பாலை தயிரை கடையணும். தயிர் வந்து அது ஒரு வகையான கடைஞ்சல தான் நெய்யாக மாறுது. நெய்யுக்கு கொழுப்புக்கு பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. ஒரே நிறம் தான், ஒரே வகை தான், ஒரே ரத்தம், பசுமாட்டினுடைய ரத்தத்திலிருந்து எடுக்கப்படுவது தான். அதனால இவங்க வந்து இப்போ இது சந்திரபாபு நாயுடுக்கு முன்னாடியே தெரியும். ஏற்கனவே பசுமாட்டுடைய கொழுப்பு கலக்கப்படுது, லட்டு தயாரிக்கும் முறையிலிருந்து தயாரிக்கப்படுதுன்றதுலாம் அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ அவர் பேச வேண்டிய நேரம் தேவை என்னன்னா, பாசிச அரசை மோடியை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை தான். வந்து 3/2 பங்காவது அதுக்கு ஆதரவு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்து நிறைவேறாதுல, எதுக்கு அதை பெரிய பேசணும்? அதாவது இந்த பாசிஸ்டுகள் எந்த நேரத்தில் என்னென்னு செய்வாங்க. பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர் தான். ஆனால் அவரே பாஜகவை ஆதரிக்கும் விதமான செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தியவர்கள் தான் இந்த பாசிஸ்டுகள். அதெல்லாம் பாசிஸ்டுகள் எந்த எல்லைக்கும் போவார்கள். அவருடைய ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, இடி உள்ளிட்ட பல எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அப்படி அவர்கள் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த எல்லைக்கும் போவார்கள். காங்கிரஸ் கட்சி எம்பிகளையே விலைக்கு வாங்குவார்கள். 3/2 பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் பாசிஸ்டுகளால் எதையும் செய்ய முடியும், செய்வார்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேயே பல முன்னணி தலைவர்கள், இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா நேருவை விட, நம்ம அப்படிதான் சொல்ல முடியும், நேருவை விட, இந்திரா காந்தியை விட, ராஜீவ் காந்தியை விட அவருடைய பார்வை இன்னைக்கு கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டின் பார்வை அவர்கிட்ட இருக்கு, பெரியாரின் பார்வை அவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு எந்த பார்வை இருக்குன்னா சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அவர் அமெரிக்காவோட போய் சமூக நீதி தொடரணுங்கிறார், இடஒதுக்கீடு முறை தொடரணுங்கிறார். ஆனால் அந்த சங்கிகள் வந்து அவர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிற மாதிரி, அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் முறை இடஒதுக்கீடு தொடரணுங்கிறார். அந்த சங்கிகள் வேற மாதிரி கிளப்பினாங்க. அதில் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஊடகவியலரை பார்த்து உங்களை எத்தனை பேர் SC ST BC MBC இருக்கீங்கன்ற கேள்வி எழுப்புறாரு. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சரியான விதத்தில், இதெல்லாம் பார்ப்பனியத்துக்கு அடிதான். பார்ப்பனியத்துக்கு அடி, எதெல்லாம் பார்ப்பனியத்துக்கு அடி ஆக இருக்குமோ அதையெல்லாம் இன்னைக்கு கையில் எடுக்கிறார். இதுதான் பெரியார் கையில் எடுத்தது, இதுதான் தமிழ்நாடு பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் ராகுல் காந்தி கையில் எடுக்கும்போது ராகுல் காந்திக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்தவர்களை, பார்ப்பனர்களை பாசிச அரசு தன்வசப்படுத்தும். அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு பல்வேறு கட்சிகளை, சுயேட்சைகள்லாம் நிறைய காங்கிரஸோட இணைஞ்சிருக்காங்க. 2-3 சுயேட்சைகள்லாம் காங்கிரஸ், பப்பு யாதவ் நினைக்கிறேன், பப்பு யாதவ்கிட்ட பல நபர்களான காங்கிரஸோட இணைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போ கெஜ்ரிவாலுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. கெஜ்ரிவாலுடைய அந்த கட்சி, ஆம் ஆத்மி கட்சியை உடைக்கிறது முயற்சிருப்பாங்க. அவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை தங்களுக்கு தன்வசப்படுத்த பார்ப்பாங்க. இன்னைக்கு விவாதமாக்கப்படுது இந்த பொருள், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அப்படின்ற ஒரே மாதிரியான மொழி கிளி அப்படின்னு சொல்லி அப்படியே பாசிச போக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான விவாதம் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப நாளாக தொடங்கப்பட்டிருந்தா கூட இப்போ மீண்டும் அது புத்துயிர் பெற்றிருக்கு. கூட்டணி கட்சி ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருந்தால் கூட அது தொடங்கப்பட்டிருக்கு, அந்த வாதம் தொடங்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் எந்த நிலைக்கும் போய் எல்லா கட்சியும் உடைப்பதற்கான வேலையை செய்வாங்க. அதை மிக தெளிவாக எதிர்கொள்ளணும்னு சொன்னால் மக்கள் மன்றத்தில் மொழிகள் அளிக்கப்படுது. ஏன்னா எல்லோருமே ஒரே மாதிரியான இனம் கிடையாது. இந்தியா என்பதே ஒரு பல்வேறு தேசியங்களுடைய ஒரு அமைப்பு தான், சரிங்களா? அப்போ இதையெல்லாம் உடைப்பதற்கு அவர் வழி செய்யும் போது இது குறித்தான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போகணும். கட்சிகள் வந்து ஒவ்வொரு கட்சியை வீழ்த்துவதற்கு இங்கே முயற்சி எடுத்தாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, கட்சிகளும் விழுந்து போகும். ஏன்னா கட்சிகளை வீழ்த்துவதற்கு தான் அவர்கள் எல்லா வேலையும் செய்கிறாங்க. எல்லா கட்சிகளையும், பாஜகவா காங்கிரஸா, அப்புறம் பாஜக மட்டும்தான், காங்கிரஸையுமே அவர்கள் ஒழிப்பார்கள். அவர்களுடைய திட்டம், நோக்கம் மிக ஆபத்தானது. இது மக்களுக்கு எதிரானது என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். மொழி அழிக்கப்பட போகுது. தமிழ் மொழி மாதிரியே இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகள் அழிக்கப்பட போகுது. ஹிந்தி மட்டும்தான் மொழியாக இருக்க போகுது. எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் தான் இருக்குன்ற முடிவில் அவங்க வர்றாங்க.
தமிழர்களுக்குரிய பண்புகள், தமிழர்களுக்குரிய செயல்பாடுகள், தமிழ் மொழி நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சிந்திச்ச மொழியை பற்றி அவருக்கு ஜான் மார்ஷலுக்கு சிலை வைப்பதற்கு கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு. வரவேற்கிறோம், தமிழ் புலிகளுக்கு நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இதையெல்லாம் நம்முடைய கலாச்சாரங்கள் வந்து பாகிஸ்தான் எல்லை வரை இருக்கு. சிந்து சமவெளி நகரம், ஹரப்பா நகரம் அங்கே வரைக்கும் இருக்கு. ஆக இதையெல்லாம் நம்முடைய அந்த நாகரிகத்தை, நம்முடைய பண்பாட்டை மொத்தமாக சீர்குலைப்பதற்காக, அது மாதிரி ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒரு பண்பு இருக்கு. இப்போ திராவிட இனங்களுக்கு ஒரு பண்பு இருப்பது போல் ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒரு பண்பு இருக்கு. அந்த பண்புகள் எல்லாம் சிதைத்துட்டு ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறையில், அதாவது இவர்கள் வந்து செலவு விஷயத்தை சொல்றாங்க, செலவு அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் செலவுலாம் ஒன்றும் கிடையாது. 2019 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் செலவு வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி. ஒட்டுமொத்த இந்தியா பாராளுமன்றம் இந்தியா முழுவதும் உள்ள 2019 60 கோடி. இதில் பாஜக மட்டுமே 45 கோடிக்கு மேலே செலவு செஞ்சிருக்கு. 40 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கு பாஜக மட்டுமே. அப்போ கட்சிகளுடைய செலவு என்பது வேறு. இந்திய அளவில், அகில இந்திய அளவில் 40% 40 கோடி வரைக்கும் இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இந்திய அரசுடைய செலவு தொகை எவ்வளவு, காங்கிரஸுடைய செலவு தொகை எவ்வளவு? அப்போ இது ஒரு பெரிய செலவு தொகைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணமாக காட்டி அதிக செலவாகுது அப்படிங்கிற மாதிரியான காரணங்களெல்லாம் காட்டி மக்களை ஏய்ப்பதற்கு, மக்களை குறைந்தபட்சம் இதை பற்றிலாம் விவாதிக்க விடாமல் அவர்கள் வேறு விதமான போதைக்கு செல்லப்பட்டு அதை அப்படியே முழு பூசணிக்காய் மறைப்பது போல் இவர்கள் செய்ய முயற்சிக்கிறார். நம்ம வந்து மக்கள்கிட்ட இந்த செய்தி கொண்டு போய் சேரும். எதெல்லாம் அழிய போகுது, எதெல்லாம் அவங்க வீழ்த்த போகிறாங்க. இன்னைக்கு ஜனநாயகம் பேசக்கூடிய கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாத்தையுமே ஒழிச்சுருவாங்க. அவர்களுக்கு தேர்தலில் பங்கெடுக்க முடியாது, கோரிக்கை தான் வைக்க முடியும். அவங்களுக்கு ஒருத்தர பிரதிநிதிகள் ஒதுக்குவாங்க. பல மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்கும்போது இன்னும் சொல்ல போனால் இது ஒரு போர் தான். இந்தியா மீது மோடி அரசு ஒரு போரை தொடுத்திருக்கிறது என்பதை போல நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. ஏன்னா இது ஒரு வகையான போர் தான். வெளிநாட்டுக்காரங்க போர் தொடுப்பதை போல இப்போ இஸ்ரேல் வந்து எப்படி பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுப்பதை போல அது வெடிகுண்டுகளை வீசுது, இது வேறு விதமான குண்டுகளை வீசுது. இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. மக்களிடத்தில் பிரச்சாரத்தை மிக தெளிவாக கொண்டு போய் சேர்த்து மோடி அரசுக்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் இந்த பாசிசத்திற்கு துணை போகக்கூடிய தமிழ்நாடு கட்சிகளையும் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு புதுசாக பாஜக ஆதரவாக இங்கே புதிய கட்சிகள், நம்மோடு இருக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், இவ்வளவு நாள் சமூக நீதி ஜனநாயகம் பேசிய கட்சிகள் எல்லாம் பாசிச பாஜகவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. அது அதிமுகவை நோக்கி நகர்ந்தால் கூட பாஜகவை நோக்கி நகர்வதற்கு சமம்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஏன்னா பாஜக அதிமுக வேறு அல்ல, கொள்கையில் ஒன்றுதான். அதிமுகவில் உள்ள பல முன்னணி தலைவர்கள் RSS-ஆல் பாஜகவால் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எனவே நாம் தமிழ்நாட்டில் மிக விழிப்போடு இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை எதிர்க்கணும். பட் லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு கலப்பது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். அதை பெரிதுபடுத்தி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை மழுங்கடிக்க செய்யக்கூடிய பாசிச போக்கிற்கு நாமும் துணையாயிடக்கூடாது. உங்களை போன்ற ஊடகமும் துணையாகக்கூடாதுன்றது இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தும் திருப்பதி தேவஸ்தானம் தயாரிக்கப்படுகின்ற லட்டு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பயணம் மிக்க நன்றி சார். நன்றி.